சொல்லி செல்லம் செல்லம் என்ன செல்லம் செல்லம் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு செல்லம், சாரி செல்லம் என்னால் வர முடியல, இந்த மாதிரினா இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கே ஒரு மாதிரியா சரி வந்துட்டோம் விடு, இன்னும் நம்ம லைஃப்பை பார்த்துருக்கணும் மைண்டு மாறிடும். அதனால தான் இதுக்குள்ளே இந்த கோடம்பாக்கம், இந்த போரூர், இந்த வளப்பூச்சி, சாலிகிராமம் இதுக்குள்ளே நம்ம இருக்கணும். அஜித் சார் உங்க கையில 100 ரூபாய் கொடுத்து என்ன பொருள் வாங்கிட்டு வர சொன்னாரு? பாயிண்ட் நாம தான் பாயிண்ட் நாங்கள் அதை அடிச்சுக்கிடுவோம். எல்லாருக்குமே வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம எப்படி தேடுறோம், எப்படி முயற்சி பண்ணுறது தான். அது கொஞ்சம் நம்ம கேஷில் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி லேட் ஆகும். தீவிரமாக தேடினோம்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கும்போது உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் போயிட்டோம்னா நின்றுலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. திரைமொழி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காரு. பொதுவா வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சவங்களே வந்துட்டு நம்ம மைண்ட்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிவாங்க. அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூவில நடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன வெப் சீரிஸ் ஆகட்டும், இல்ல சின்ன சின்ன படங்கள் ஆகட்டும், இதுல நடிக்கிறவங்க எல்லாம் ஒரு கதாபாத்திரம் வந்தா கூட அவங்கள வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான். ஆனா ஒரு வெப் சீரிஸே அப்படியே மாத்தி அந்த கதையை திருப்பி போடுறதே இவர் கையால தான் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு வெப் சீரிஸ் தான். அந்த வெப் சீரிஸை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். இவர் உண்மையான பேரை சொல்லவா, இல்ல அந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச பேரை சொல்லவா அப்படின்னு நம்மளுக்கே வந்து தோன்ற அளவுக்கு அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. சோ நான் இப்போ வந்து வெப் சீரிஸ் நேம்ல தான் அவரை கூப்பிட போறேன். அவரோட உண்மையான பேர் என்ன, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அவரை வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். சார், வெப் சீரிஸ் நான் பார்த்தேன். ஸோ உங்க பேர் வந்து இப்ப என் மைண்ட்ல இருக்கிறது வந்து கொடைக்கானல் சரவணா அப்படிங்கிற ஒரு பேர் தான் மைண்ட்ல இருக்கு. ஸோ அதை பத்தியே நம்ம போயிடலாம். ஏன்னா என் மைண்ட்ல வந்து நீங்க அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏத்திருக்கீங்க அந்த வெப் சீரிஸ்னால. ஸோ அந்த வெப் சீரிஸ் முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா. பாக்கியராஜ். அந்த பாக்கியா தான் சொல்லுவாங்க. நான் பாக்கியராஜ்னு வந்து இருக்கிறதுனால எல்லாருமே பாக்கியான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நிமிர்ந்துன்னு ஒரு படம் நடித்தேன். அப்புறம் ஜிகிரு தண்டா, அப்புறம் ராட்சசன், கோமாளி, அருவம், ஹீரோ, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ரோலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும் நிறைய பேருக்கு. இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் அப்புறம் பிரசாந்த் பாண்டியராஜன் அவர் தான் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கேரக்டர் இதில் பண்ணுற அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது வந்து பண்ணுறது சொன்னால் ஒரு விக்கி டைரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லும்போது ஓகே பாக்கியா தானே, ஓகே பண்ணிடுவாப்புல. ஆமாம், விக்கி, அப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், இவங்கெல்லாம் வந்து பேசும்போது ஓகே அவர்கிட்ட கொடுக்கலாம், பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. G5ல கொடுத்து அந்த மாதிரி கேரக்டர் வந்து சொல்லி அப்படியே ட்ராவல் ஆகி. ஓகே. ஸோ வெப் சீரிஸ் மூலம் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வெப் சீரிஸ் போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கதைக்கு வரலாம். என்னன்னா இதில் வந்து அந்த டைட்டிலே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற டைட்டில வச்சு தான் வந்துட்டு கதைகளை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 8 எபிசோடு நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்களே ஒரு திருப்பு முனையா இருப்பீங்க. ஒரு ஃபோன் கால், அந்த கதைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது ஃபுல் ஸ்டோரியா சொன்னாங்களா, இதுதான் ஒரு சீன், இது மட்டும் தான் நீ நடிக்க போற அப்படின்னு வந்து சொன்னாங்களா? இல்லை, அது என்னன்னா கொடைக்கானல் சரவணன்னு ஒரு பெரிய ரோல் தான் அது. அந்த ரோல் அப்படின்னு சொல்லும்போது நடிக்கும்போது ஒவ்வொரு சீனு. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பொண்ணு சாயத்தை ஃபோன் பேசணும், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேசணும், மெசேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு தான் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக உங்களை பிடிக்கிறதுக்காக அவர் பொண்ணை வச்சு உங்களை இது பண்ணார், அது உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அந்த சீன் என்னமோ அதை சொல்லு செல்லம் செல்லம் என்ன செல்லம் செல்லம் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு செல்லம், சாரி செல்லம் என்னால் வர முடியல, இந்த மாதிரினா இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நானே ரொம்ப ரசித்தேன். அப்போ அங்கே ஷூட்டிங் பண்ணல ரொம்ப ரசித்தாங்க, நல்லா இருக்கு. சார், இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்துட்டு அந்த ஃபோன் கால்ல நீங்க சொன்னீங்களா, அப்ப நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணு விஷயம், இந்த மனுஷனை அந்த வெப் சீரிஸ்ல நான் காமெடியா எடுத்துக்கவா இல்ல வில்லனா எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு. உங்களோட கதாபாத்திரம் நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்ல என்ன அப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை பார்க்கும்போது ஒன்னொன்னு சொல்லுவாங்க, நீ பெரிய ஒரு வில்லனுக்கு ஒரு நல்லா இருக்கு, ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கு.
சில பேர் பார்க்கும்போது சொல்லி ஒரு நல்ல ஒரு உடல் மொழி பாவனை நீ பேசுறதுலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு காமெடிக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்கு இப்படி சொல்லுவாங்க. அது நமக்கு எதுவும் தெரியாது. அது டேரக்டா பார்த்து ஒரு சீன் அமையும் போது தான் அது நமக்கு அவுட் வரும்போது வெளியில வரும்போது ஓ இப்படி நம்ம பண்ணலாம் போல அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு இது அப்பதான் தெரியும். ஆமா அப்படின்போது அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சு இது காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த சீன் அமையிற பொறுத்து. ஓகே சார், பொதுவாக வந்து தமிழ் சினிமாங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய திருப்பு முனைகள் ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு நடிகருக்காகட்டும் இல்லை டைரக்டராகட்டும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாக்கியாஸோட பயணங்கள் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா இருக்கும் நான் நம்புறேன். அவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு வர ஒரு ஆளு சினிமா தமிழ் சினிமா அப்படிங்கிறது உங்க பார்வையில இப்ப எப்படி மாறிடுச்சு சார்? இல்லை 20 ஆண்டுகள் இருக்காது, ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும். அது என்னன்னா எப்பவுமே தமிழ் சினிமான்றது நல்ல ஒரு என்ன சொல்றது பொழுதுபோக்கு சினிமா துறைன்றது நல்ல துறை, சூப்பரான துறை. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருக்குமே வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம எப்படி தேடுறோம் எப்படி முயற்சி பண்றது தான் இருக்கு. அது கொஞ்சம் நம்ம கேஷுவலாக அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி லேட் ஆகும். தீவிரமாக தேடினோம்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ரெண்டாவது நம்ம எப்போதான் வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு, அது அப்போதான் வர முடியும் இவ்வளோ இருக்கு. ஆனால் நம்ம டெய்லி அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சினிமா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்போது உள்ள போறது ரொம்ப கஷ்டம். ஆனால் போயிட்டோம்னா நின்றுலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. யாராவது பிடிச்சி உள்ள போயிடலாம். ஈஸியாக இருந்தாலும் நம்ம அங்கே நம்ம தக்க வச்சுக்கணும். நல்லா ஒரு நடிப்பா ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணி நம்ம ஒரு திறமையை நல்லா ஒரு காமிச்சு ஒரு விஷயம் நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஆமா இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி சார் சினிமாவில் வந்து பல எப்படின்னா ஒரு டக்குன்னு வந்தோடனே இந்தாப்பா உனக்கான வாய்ப்புன்னு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. யாருக்குமே கஷ்டப்பட்டாதான் அந்த இடத்துக்கு போய் நிலைய நிற்க முடியும். கண்டிப்பா நீங்களும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. உங்க லைஃப்ல சினிமா துறைக்கு வரக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சினிமா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கோம். அப்போது ஜிகிரி தண்டா அந்த மாதிரி 2-3 படம் நான் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பவும் நம்ம சினிமாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சினிமாவில் இருக்கிறோம், அப்புறம் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு அதுமே எல்லா வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டு தான் நம்ம சினிமாவில் இருக்க முடியும் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில். அப்படி இருந்துட்டு அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து சைடில் ஒரு வேலை ஏதாவது ஜாப் வச்சுக்கலாம். இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான். ஏன்னா நம்ம அப்புறம் அதை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கே ஒரு மாதிரியா சரி வந்துட்டோம் விட இனிமேல் நம்ம லைஃப்பை பார்த்துருக்கணும் ஒரு மைண்டு மாறிடும். அதனால தான் இதுக்குள்ளே இந்த கோடம்பாக்கம் அந்த போரூர் இந்த வளப்பள்ளி சாலிகிராமம் இதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும். இருந்தால் யாரோ நண்பனை பார்க்கலாம் திடீர்னு எப்படா இருக்கு என்னடா டே நான் ஒரு இது இப்போ நம்பர் என்கிட்ட இல்லைடா இது ஒரு படம் ஒன்று அதில் ஒர்க் பண்ணுறேன்டா அது நம்பர் கூட நல்ல வேலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அது இருக்கும்போது நம்ம இங்கே சரி இதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும் ஏதாவது வேலை பார்த்துட்டு சினிமா. ஓகே. ஸோ வடபள்ளி சாலிகிராமம்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, உண்மையா நீங்க கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. உண்மையா சொல்றேன் நீங்க எந்த ஊரு? இல்ல ஊர் நமக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி. பரம்பக்குடியிலிருந்து உள்ள ஒரு கிராமம் காடகந்தகுடின்னு ஊர். அங்கே போனோம். அங்கிருந்து நாங்க அம்மா அப்பா அப்போ சின்ன பிள்ளை கூப்பிட்டு வந்தாங்க பழகிருக்க. இங்கே வந்து நம்ம இருந்து சினிமாவை நிறைய பார்த்தோம்னா அந்த ஆசை நிறைய ரஜினி சார் விஜயகாந்த் சார்லாம் பார்த்து நம்மளும் நடிகன் ஆகணும்னு அந்த ஒரு வெறி வந்துச்சு. ஆனால் அது உள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம். அது தெரியாதுல்ல நமக்கு எப்படி யாரை போய் பார்க்கணும் எப்படி பேசணும் எப்படி வாய்ப்பு நம்ம எப்படி ஒரு நடிச்சு காட்டணுமா யார் டேரக்டரு ஃபர்ஸ்ட் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கள தான் நம்ம பார்க்கணும் ஃபோட்டோ கொடுக்குறோம். இதை கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு வருஷங்கள். சில பேருக்கு தெரிஞ்சு அதை கூட இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியாததுனால சில வருடங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே சார், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் ரீசெண்ட் டைமா உங்க இன்டர்வியூஸ் வந்து நான் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அஜித் சார் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அஜித் சார் கூட எல்லாம் அவர் வேலை செஞ்சதை பார்த்துருக்கேன், அவர் நடிச்சதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் வந்துட்டு நான் வந்து சினிமா துறைக்கு வரணும்னு ஆசை வந்துச்சுன்னு. அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, அதை சொல்லுங்க. அஜித் சார் உங்க கையில 100 ரூபாய் கொடுத்து என்ன பொருள் வாங்கிட்டு வர சொன்னாரு? அதை நான் பார்த்தேன். அதை சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. இல்லை என்னன்னா இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ கேட்கணும் இருந்து அப்புறம்
லைட் ஹவுஸ் பீச் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அங்கே நம்ம ஏரியா. அங்கே இருக்கும்போது என்னென்னா டெய்லி ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது எடுக்கும்போது நான் தான் இந்த லவ் டுடே விஜய் சார் படம் பார்த்துருக்கேன். பழைய படம்னா ஷூட்டிங் எடுப்பாங்க. திருமலை, அப்புறம் வந்து சிம்மாசனம், சரத்துக்குமார் சார் படம், நிறைய படம் எடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் வந்து அஜித் சார் படம், அந்த பைக்குனா ரேஸ் பண்ணுவார் இப்படி தூக்கி. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்து கை தட்டுவோம். அது விக்ரம் சாரும் அஜித் சார் நடிச்சிருப்பாங்க. அந்த டைம் வயசு என்ன சார்? அப்புறம் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன் தான். அப்போ பார்க்கும்போது பயங்கரமா ரேஸ் பண்ணி வருவார். வந்து ரொம்ப நம்ம கை தட்டி இது பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஆனந்த பூங்காற்றுன்னு நினைக்கிறேன் படம். அது வந்து அதான் இந்த டபுள் மாடி பஸ் இருந்துச்சு. அந்த பஸ் மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஆடுவார், உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன், தேவி தேட்டரில் நான் தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் சாங்கு போது கட் பண்ணி இருப்பாங்க. என்னன்னா அது இதே எழுத்துட்டே இருக்காங்களே. அப்போ நம்ம இறங்கி வரும்போது நாங்கள் சின்ன பசங்க ஒரு 10 அப்படி போயிருந்து அப்படின்னு நான் கையை நான் கொடுப்போம். நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பாது. ரொம்ப அதை சும்மா அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுத்து கிங்ஸு வாங்கிட்டு நான் வாங்கிட்டு வரேன். நான் அதை அடிச்சுக்கிடுவான். அப்படி நம்பர் வாங்கிட்டு வந்துன்னா கொடுத்துருங்க, சில்லறை இருக்கு அதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு அஜித் சாரை பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வயசுல? ஆமா, இல்லை அந்த அதுக்கப்புறமும் நான் வந்து அந்த இடத்துல நிறைய நடிகர்கள், சூர்யா சார் அந்த லைட் ஹவுஸ் உயரத்தையும் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு, அது அவரை பார்த்துருக்கேன். நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குனால சரி அந்த இடத்துல ஒரு நமக்கு சரி நடிப்போமே அப்படின்றது ஒரு ஆர்வம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம்.